பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. மத்தேயு 27 வசனம். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? இந்த அருமையாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல சிலுவையை சுமக்கும்படி ஒரு மனிதனை பலவந்தம் பண்ணினார்கள். அவர் யார் என்று பார்க்கும்போது சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு அவர் இந்த கொல்கதா அந்த மலைக்கு நேராக அவர் செல்லும்போது அது மிகவும் நல்ல வலுவான, நல்ல வெயிட்டான, பாரமான அந்த சிலுவை. அது மிகவும் கொடூரமான ஒரு தண்டனை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களே சுமந்து செல்ல வேண்டும். அப்போ அவர் சுமந்து செல்கையில் பல அடிகள், துன்புறுத்தல்கள், எத்தனையோ பலவிதமான, அவரால் சுமந்து செல்லக்கூட முடியாத அளவுக்கு சரீரத்தில் வேதனைகள், மனவேதனைகள். இப்படிப்பட்ட அந்த நிலைமையில் அவர் தடுமாறும் போது, அதை சுமப்பதற்கு சிரமப்படும் போது அந்த இடத்துல ஒரு மனிதனை என்ன பண்ணுறாங்க, நீ கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுவா, சுமந்து வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ செய்யணும், நீ பண்ணணும், நீ தூக்கிட்டு வாப்பா, கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கிட்டு வா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு மனிதனை அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்லும்படியாக அவர்கள் கூறினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ள போகிறோம் என்றால், நாம் சிலுவையை நாம் நேசித்து வாஞ்சையோடு சுமக்குறோமா, இல்லை நாம் பலவந்தம் பண்ணப்பட்டு நாம் ஒரு ஃபோர்ஸ்குள்ள, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில நம்ம இதை செய்கிறோமா, நம்ம விருப்பப்பட்டு அதை நாம் சுமக்கிறோமா, இல்லை சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி கடமைக்காக செய்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய வேளையில நம்ம என்ன பண்றோம், இந்த சிலுவையை, இந்த தெய்வ சித்தத்தை நாம் செய்வதற்கு நம் பல வேளையில் நமக்கு அந்த பிரியம் இருக்கிறது இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வாசிக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வேதத்தை பிரியம் இல்லாம நானும் வாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒரு சடங்காச்சாரமாக இல்லை ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம அதை வாசித்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நானும் வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, வாச்சா ஆசீர்வாதம் சொல்லியிருக்காங்கப்பா, நன்மைன்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதனால நான் வாசிக்கிறேன்ப்பா, என்னோட ரோலை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருடைய அந்த ஒரு சொல்ல நிமித்தமாக நாம் அதை கடைபிடித்து நாம் செல்வோமானால் அதில் எந்த பயனும் இல்லை. நம் விருப்பத்தோடு, நம் தாகத்தோடு இதை நான் வாசித்தால் ஆசீர்வாதம் எல்லாம் உண்டுதான். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணோம், இதற்காக மாத்திரம் நான் அதை என்ன பண்ணக்கூடாது, வாசிக்க கூடாது. ஆசீர்வாதம் வரணும். அப்போ நல்லா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, வாசிக்கவே மாட்டாங்க. எல்லா ஆசீர்வாதம் இருக்கும்போது, நீங்கள் எந்த ஒரு பாடுகள், நெருக்கங்கள், தேவைகள் சூழ்ந்து இருக்கும்போது ஜெயிப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எல்லா வேலையிலும் என்ன பண்ணு, நல்லா இருக்கும்போது உபவாசம் இரு, நல்லா இருக்கும்போது நீ என்ன பண்ணு, 3 வேளை நீ ஜெபம் பண்ணு. ஏன் எல்லாத்தையும் நீ மறந்து விடுற? கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திருப்பேன் தானே வசனத்தில் இருக்கிறது. அப்போ எக்காலத்தில் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா, எல்லா நேரங்களையும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? இந்த கேள்விகளை இன்று நம் முன்பாக வந்து வைக்கப்படுகிறது. துணை வேலையில் நம்ம சில சத்தியங்களை கேட்போம், தீர்மானம் எடுக்க சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சொல்லிட்டாங்களே நம்ம இனிமேல் அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். நம்ம விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இனிமேல் இப்படி தான் வாழ்வேன்னு சொன்னால் நம்ம கடவுளுக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை செய்து அதன்படியாக நாம் நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனம் என்று சொன்னார். ஐயோ, பிதா என்ன அனுப்பிச்சிட்டாரு, இந்த வேலையை செய்ய முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்காக நமக்கு ஒரு ரட்சிப்பை அவர் தரவில்லை. அவர் என்ன பண்ணார், அவர் விருப்பத்தோடு வாஞ்சையோடு அவர் செய்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அது போஜனம் என்று கருதினார். போஜனம் காலை, மதியம், இரவு 3 வேளையும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அப்போ 3 வேளையும் அதை போஜனம் என்று அவர் கருதினால தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார், அவர் எல்லா இடத்திலும் நியாயப்பிரமாணங்கள் படி, சத்தியத்தின்படி, வசனத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை வாழ முடிந்தது, சிலுவையை சுமக்க முடிந்தது. இன்று சிலுவையை சுமக்க நாம் விரும்பினால் நாம் அதை விருப்பமுள்ளவர்களாக ஒரு வாழ்க்கையை அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை சுமக்க முடியும். இன்னொருத்தர் வந்து, தம்பி இந்த மாதிரி நீ செய்யணும், இது மாதிரி கிறிஸ்தவ பாதையில் எத்தனை பாடுகள் இருக்கு, இது செய்யணும், அதை பண்ணணும், இது சுமக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருவர் நம்மை பலவந்தம் செய்யும் போது அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, அந்த
திருப்தியை நாம் பெற முடியாது. அந்த இடத்துல நாம் விழுந்து போவோம். அந்த இடத்துல நாம் முழுமையாக அந்த பாடு அனுபவிக்கிற ஜீவியத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற அந்த ஒரு நிலைமையிலிருந்து நாம் தவற பல சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணோம், அது தடையாக வந்து நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தாகத்தோடு விருப்பமோடு நீங்கள் செய்யும் போது எல்லா சூரியத்தையும் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. அதனால் நான் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா, வேதத்தை வாசிக்கிறேனா, ஜெபிக்கிறேனா, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேனா, அல்லது ஒரு பயத்தின் அடிப்படையில், அச்சத்தின் அடிப்படையில், ஆசீர்வாதங்களுக்காக, தேவைகளுக்காக, சூழ்நிலைகள் நிமித்தமாக நான் கர்த்தரை நான் சுமக்கிறேன், சிலுவையை சுமக்கிறேன், தேவ சித்தத்தின்படி செய்கிறேன், இல்லை நான் அந்த நியாயப்பிரமாணத்தை கிரமமாக கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி அந்த வாலிபன் சொன்னது போல, பணக்கார ஐஸ்வர்யவான் வாலிபன் சொன்னது போல, நாம் ஒரு எழுத்து விடாமல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுயங்கள் என்ன பண்ணும், சாயம். அந்த சுயங்கள் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் மாறுகிறதோ, விருப்பமோடு நாம் வேதத்தை வாசிக்கிறதுனாலும் ஜெபிக்கிறதுனாலும் செய்யும் போது அதோட நன்மை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ரொம்ப நன்மையாக இருக்கும். அதனால் அது எல்லா காரியத்திலும் இந்த வசனம் நம்மளுக்கு அடங்கும். ஒரு ஊழிய பாதை என்றாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், பணிகளை நம்ம விருப்பத்தோடு வாஞ்சியோடு செய்ய வேண்டும். ஏதோ நம்ம செய்யணுமே, பண்ணணுமே, சொல்லிட்டாங்களே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம காணவே முடியாது. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்ப காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தால் நீங்கள் பலவந்தம் பண்ணப்பட்டவர்களாக அல்ல, நீங்கள் சுதந்திரமாய் நீங்கள் முடிவெடுத்து உற்சாகமாய் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் செய்வார். ஒரு காணிக்கையை செய்யும் போது கூட, செலுத்தும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மோசேயிடம் அன்று எல்லாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடம் அவர் கூறும் போது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நீங்க காணிக்கைகளை யார் உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து வைக்கிறாங்களோ அவர்களிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல கூட உற்சாகமா என்ன பண்ணோம், கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அது ஒரு கட்டாயத்தினால இது மாதிரி நீ தரலைனா அழிஞ்சிருவ, இதெல்லாம் நீ இது பண்ணலைன்னா இது பண்ணிடுவ அப்படி சொல்லி ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல், இது மாதிரி தந்தேனா ஆசீர்வாதம் கிடைக்கும், இது மாதிரி தந்தேனா நன்மை கிடைக்கும், அப்படி வந்து ஒரு தேவைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம காணிக்கை செலுத்துகிற விஷயத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மனப்பூர்வமாக எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யணும், வேதத்தை வாசித்தாலும் மனப்பூர்வமாக வாசிக்கணும், ஜெபித்தாலும் மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணணும். எல்லாமே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு செய்யும் போது பலவந்தம் பண்ணப்படாமல், எந்த சூழ்நிலையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணாமல், எந்த ஒரு காரியத்திலும் அச்சுறுத்தல் இல்லாமல் முழு மனதோடு தேவனை சேவிக்கும் போது தேவன் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனமுடையவர்கள் மாத்திரமே சிலுவை சுமக்க முடியும். மற்றவர்கள் எல்லாரும் சிலுவை இந்த வேளையில சுமந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பாதி வெளியிலே சிலுவையை இறக்கி வைத்து அவர்கள் சென்று விடுவார்கள். இதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் ஜெயிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில ஆண்டவரே இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே இந்த சிலுவை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன் சப்பா ஒரு மனிதனை. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நீர் தந்தீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே சப்பா நாங்கள் உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய பணிகளையும் நாங்கள் செய்ய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கை வாழ செபிக்க தியானிக்க ஆண்டவரே நாங்கள் பலவீனம் பண்ணப்பட்டவருமா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வேளையில் சூழ்நிலை நிமித்தமாக, நபர்களை நிமித்தமாக ஆண்டவரே சூழ்நிலையில் நாங்கள் திணிக்கப்படுகிறோமா அல்லது நாங்கள் விருப்பமுடையவர்களாக நம்முடைய சமூகத்தை நாடி தேடுகிறோமா என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறேன் சப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அந்த விருப்பமும் வாஞ்சியும் நீர் உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறேன் சப்பா. எந்த சூழ்நிலையை சப்பா ஆண்டவரே நாங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் நம்முடைய சித்தத்தை செய்யக்கூடாது. ஆண்டவரே ஒரு கடமைக்கு அடிப்படையில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, முழு உள்ளத்தோடு செய்யணும், மனப்பூர்வமான செய்யணும். அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறவன் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க. அதே போல் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா மாம்ச எண்ணங்களும் விட்டு ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து உண்மை பின்பற்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த சிலுவையை நாங்கள் சுமந்து உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழும்போது வரும்போது நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவீர், நீர் எங்களுக்கு ஜீவ கிரீடம் தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எங்களுக்கு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.